மணிரத்னமோட டைரக்ஷனில் கமல் நடித்து வரும் தக் லைஃப் திரைப்படமும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க உள்ள தலைவர் 171 திரைப்படமும் ஒரே சமயத்தில் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருப்பதா தகவல் தெரிவிக்கிறாங்க. அது என்ன தகவல், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் போட்டுட்டு வாங்க. ஒரு சில ஆண்டுக்கு முன்பு தமிழ் சினிமாவில் தற்போது அஜித் மற்றும் விஜய் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன்களோட படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. மேலும் அவர்களுக்கு வயது ஆயிடுச்சு என்பதனால இனி ரஜினி மற்றும் கமலின் படங்கள் ஓடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேசிட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஆனாலும் அவர்கள் எல்லாம் தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் தரமான கம்பேக் கொடுத்து அஜித் மற்றும் விஜயை விட அதிக படங்களில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா நடிச்சுட்டு வராங்க. அஜித் ஒரு பக்கம் பைக் டூர் செல்ல இருப்பதாகவும் அதன் காரணமாக சில காலம் நடிப்பிலிருந்து பிரேக் எடுக்க இருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் வருது. மறுபக்கம் விஜய் தற்போது அரசியல் கட்சியை துவங்கியிருக்காரு. அதன் காரணமாக தளபதி 69 படத்துக்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகி விடுவேன் என அறிவித்தார். இவ்வாறு அஜித் மற்றும் விஜயின் நிலை இருக்கையில் ரஜினி மற்றும் கமல் டாப் கியரில் சென்று கொண்டிருக்காங்க. இருவரும் ஒரே சமயத்தில் ஒன்றிற்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த படங்களில் நடிக்கவும் கமிட் ஆயிருக்காங்க. எனவே மீண்டும் 80 மற்றும் 90 காலகட்டங்களில் இருந்தது போலவே ரஜினி மற்றும் கமல் படங்களுக்கு இடையே தான் கடுமையான போட்டி நிலவும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் தற்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரஜினி மற்றும் கமலோட படங்கள் ஒரே சமயத்தில் வெளியாக வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகிட்டு வரும் தக் லைஃப் திரைப்படமும் ரஜினி மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகியுள்ள தலைவர் 171 திரைப்படமும் ஒரே சமயத்தில் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இரு படங்களும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள வெளியாகும் சொல்லிட்டு தெரிவிக்கப்படுது. குறிப்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இரு படங்களும் வெளியாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. என்னதான் லோகேஷ் மற்றும் ரஜினியோடைய தலைவர் 171 திரைப்படம் படப்பிடிப்பு இன்னும் துவங்கவில்லை என்றாலும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டு வராங்க படக்குழுவினர். எனவே தலைவர் 171 மற்றும் தக் லைஃப் நேரடியாக மோதுவது உறுதிதான் என கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருது. இந்நிலையில் விக்ரமோட மாபெரும் வசூல ரஜினியோட ஜெயிலர் முந்திய நிலையில் தற்போது பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் யார் என்ற மோதலை ரஜினி மற்றும் கமல் நேரடியாக இறங்கியிருக்காங்க. கடைசியாக 2005ஆம் ஆண்டு ரஜினியோட சந்திரமுகி திரைப்படமும் மேலும் நம்ம கமலுடைய மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படமும் நேரடியாக மோதி இருந்தது. இப்போ பல வருஷங்கள் கழிச்சு நம்ம ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் மோத போகிறாங்க. யார் பாக்ஸ் ஆஃப் கிங்குன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க உங்கள் கமெண்ட்டை கீழே பதிவிடுங்க. மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.